திரிகோணமலை, வவுனியா, அம்பாறை, கிளிநொச்சி, மட்டக்களப்பு போன்ற தமிழர்கள் முழுக்க முழுக்க வாழ்கின்ற பகுதிகளில் அவர்கள் பசியிலும் பட்டினியாலும் வாடுகிற ஒரு சூழல் இருக்கிறது. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவி எமது இன மக்களை அழித்து வைத்த சிங்கள பௌத்த பேரின அரசு இந்த தருணத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. முற்பகல் செய்யும் பிற்பகல் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலையான உள்ள மக்களுக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசு கடந்த காலத்தில் உதவியது போல் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தமிழீழ மண்ணிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு 300 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இன்றைக்கு ஓட்டு போடுகின்ற உரிமை, இரண்டாவது இரட்டை குடியுரிமை தவிர்த்து ஏனைய இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை உதவிகளும் செய்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி கூறி, இப்படி ஒரு முயற்சி எடுத்திருந்தும் மத்திய ஒன்றிய அரசு பாராமுகத்தோடு தமிழர்களை நடத்துவதை வன்மையாக நான் இந்த நேரத்தில் கண்டித்து இந்த அரசினர் தீர்மானத்தை மனதார வரவேற்று பாராட்டி அமைகிறேன். நன்றி.